கடவுளை நீங்களும் நானும் முற்றுமுடிய புரிந்து கொள்ள முடியாது, முற்றுமுடிய அறிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் கடவுளுடைய ஞானமும் கடவுளுடைய வல்லமையும் எல்லையற்றது. கடவுளுடைய ஞானத்தை அவருடைய படைப்பில் பார்க்கலாம். கடவுளுடைய சர்வ வல்லமையை, ஆல்மைட்டி அப்படிங்கிறத இந்த உலகத்தில் கடவுள் தன் கையை நீட்டி செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் பார்க்கலாம். அப்போ நீங்களும் நானும் கடவுளை புரிந்து கொள்ள வேண்டுமானால் ஓரளவுக்கு புரிந்து கொள்ளலாம். வேத புத்தகத்தில் வெளிப்படுத்தி இருக்கிற அளவுக்கு நாம் புரிந்து கொள்ளலாம். அதை தாண்டி நாம் புரிந்து கொள்வதற்கு வேறு வழி இல்லை. இயற்கை நமக்கு கடவுள் யார் என்று சொல்லுகிறது. வேதத்தை எழுதின ஆவியானவர் தான் யார் என்று தீர்க்கதரிசிகள் மூலமாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தன்னை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்ப இவ்வளோ காரியங்கள் மூலமாகவும் அவருடைய உணர்வு என்ன உணர்வு அப்படின்னா, நீங்களும் நானும் கடவுளை நல்லா அறிந்து கொள்ள வேண்டும்.